என்னன்னா தீபாவளிக்கு 2 நாள் லீவ் சொன்னீங்க. ஆனா நேற்று தான் தீபாவளி முடிஞ்சு அதுக்குள்ள ஆஃபீஸ் வாடான்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தீங்க. ஆமையா, இப்போ தீபாவளி நம்ம கொண்டாடல அப்படியே விஷயம் ஒன்று வேற. ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். ஸோ அதனால தான் சரி இன்னைக்கு அதை பேசலான்ட்டு தான் சரி ஃபோன் பண்ணிடுவோம். அப்படி என்ன போயிட்டு இருக்கு? நம்ம விஜய் இருக்காங்களே, விஜய் டீம் அந்த கட்சி சார்பாக சொன்னாங்க தீபாவளி நான் கொண்டாட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 41 பேர் இறந்துட்டாங்க. அந்த சோகத்தை எங்களால் வெளிவர முடியல. அதனால நம்ம கட்சிக்கே பார்த்தோன்னா தீபாவளி இல்லை அப்படின்னாங்க. அதான் ஊர் ஃபுல்லா தெரியுமே அப்படிதான் சொன்னாங்க நியூஸ் செய்தி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவனை வாங்கி வச்ச பட்டாசுலாம் எடுத்து நீ என்னடா சொல்றான் மயிராண்டி அப்படின்னு சொல்லுவார். அவர் டைலாக் வெட்டி விடுறானோ பட்டாசு வெடிக்கிறானோ விஜய் பேர்லயே வச்சு அப்படியா? ஆமா இருக்கு. அம்சோர நீ பாருங்க, அந்த வீடியோ போடுறோம் பாத்துக்க. விட்டு பிரிந்த நம் சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நம் கழக தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த ஆண்டு கழகத்தின் சார்பில் யாரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையகம். அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி. சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும், சோகத்தை பேசும், சோகத்தை பேசும். அப்ப இவனை தீபாவளி கொண்டாட கூடாது அப்படின்னு ஒரு தலைமை சொல்லுதுன்னா கிழக்கிற தொண்டர்களும் கேட்கறாங்க பாரு. கேட்கறதே கிடையாது இல்ல. அவர் பேச்சுக்கே மதிப்பு இல்லை போல. நீ யார் அடி சொல்றது அப்படின்னு மாதிரி தான் பண்றேன். அப்ப இந்த மாரி ஆட்கள் வச்சுன்னு இந்த மாரி தொண்டர்கள் வச்சுன்னு இவங்க எப்படி அரசியல் பண்ண போறாங்க, எப்படி அரசியல் பண்ணி மக்களை வழி நடத்த போறாங்க, எப்படி மக்களை பாதுகாப்பாங்க? ஏன்னா அந்த கூட்ட நெரிச்சல மக்கள் இருந்தாங்கல்ல, அணில் குஞ்சலாம் மூட மொத்தமா ஏறி மருத்துவமனை ஏறி தாவி சதுரி கிதிரி கீழே இருந்தா அந்த கூட்ட நெரிச்சல் இருந்த 41 பேர். அதுக்கு பார்த்தோன்னா நிதியை பார்த்தோன்னா அரசாங்கம் சார்பா 10 lakhs கொடுத்தாங்க. விசிக கட்சி, கமலஹாசன், பிஜேபி கூட இதே காசு கொடுத்தா போயிருக்கு. எல்லாம் காசு கொடுத்துட்டாங்க. இப்பதான் பார்த்தோன்னா சமீபத்தில் ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தோன்னா விஜய் கொடுத்தாரு 20 லட்சம் கொடுத்தாரு. மற்ற நாடு இவர் நிறைய காசு கொடுத்தாரு. ஏன்னா இவர் மீட்டிங்ல நடந்தது தப்பு. அதனால மக்கள் கோபமா இருப்பாங்க, ஒரு 20 lakhs கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. ஸோ எல்லா கட்சிக்காரும் பார்த்தோன்னா காசு கொடுத்தாங்க, சைலண்டா வெளியே வந்துட்டாங்க. காசு கொடுத்ததுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல, வாங்கினதுன்னு தெரியல. ஆனா இவங்க பார்த்தோன்னா காசு கொடுத்துட்டு எட்ரா வீடியோ அப்படின்ட்டு நம்ம ஆதன் டிவி, பிகேட் நியூஸ், அப்புறம் இந்த புதிய தலைமுறையா இந்த மாதிரி சேனல்ஸா மீடியோ அனுப்பிச்சு காசு வாங்கினீங்க பேட்டி எடுக்க போயிட்டு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுக்கிறாங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. காசு வாங்கினீங்களா? நானும் பார்த்தேன் அந்த வீடியோ. அப்பனா அது அவங்கள பேசலையா? சொல்லி கூட தான் பேச வச்சிருக்கு. அந்த அம்மா பேசுறதை பார்த்துக்கலாம். அந்த வீடியோ நீ பார்த்தானே? பார்த்தேன். ஆமா, அவன் அம்மா சொல்றாங்க என் பையனு போனாலும் பரவாயில்லப்பா, விஜய் வரணும், சிஎம்மா வரணும். ஆமா, அவர் வருவாரு, ஊரை காப்பாரு, ஓகே. அவரு சிஎம்மா வந்துட்டா மட்டும் உங்க பையன் திரும்ப வர போறாரு. உயிரியா அதை பத்தி யோசிக்கிறாங்களா? அந்த அம்மா பேசின வார்த்தை நமக்கு ஒரு மாதிரி பகிர்னது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தாயா, இந்த மாதிரி ஒரு அம்மாவா? ஏன்னா இன்கேஸ் இந்த நரகம் சொர்க்கம்ன்றாங்களா, அதெல்லாம் இருக்குது உண்மையா இருந்தா மேபி அந்த பையன் கேட்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருந்தா, என்னடா நம்ம அம்மா இந்த மாதிரி பேசு, என் பையன் போனாலும் பரவாயில்ல, என் தளபதிக்காக நான் பார்த்தோம்ல, அவர் ஆட்சிக்கு வரணுன்றாரு, இப்படி பேசுற ஒரு அம்மா இருக்காங்களா? இது எப்படி தெரியுமா? அந்த அம்மா மேல கோவம் வருது. பொதுப்படி அப்படிதான் இருக்கு. அதுல ஒரு அண்ணா அப்படிதான் பேசுறான், என் தம்பி போயிட்டான் பரவாயில்ல, விஜய் கேட்க நான் கூட போவோம்ன்றான். ஒரு இன்னொரு அம்மா சொல்லுது, ஒரு சின்ன குழந்தை போயிடுச்சு பரவாயில்ல, நாங்களே தத்து கொடுத்துட்டேன், ஆனா விஜய் வரணும் அப்படின்றப்ப இந்த வீடியோ பார்க்கும்போது ஒட்டுமொத்த தமிழோட மக்கள் கோவப்படுறாங்க அந்த மக்கள் மீது. ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. குழந்தை போச்சு, அண்ணன் போச்சு, தம்பி போச்சுன்ட்டு அவங்களை இப்படி பேச வச்சதுக்கு காரணம் என்ன? யாரு பேச வச்சா? அப்ப அந்த 20 lakhs நான் காசு தர இந்த மாதிரி பேசு அப்படின்னு பேச வச்சு அந்த பின்னடிக்கிறவன் டிவிக்கே கும்பல். இவருக்கு இதான் வேலை. அவங்க எல்லாரும் விஜய் வேணும், விஜய் சிஎம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தப்பு இல்ல. அது எதனால நினைக்கிறாங்கன்னா, அவர் சினிமால அப்படிலாம் பேசியிருக்காருப்பா, இப்படிலாம் பேசியிருக்காருப்பா, அதுல அப்படிலாம் பண்ணாங்கப்பா. யாரை கேட்டாலுமே அவர் என்னப்பா பண்ணாருன்னு கேட்டா, சினிமால அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, அப்படியே சொன்னாரு, இப்படி சொன்னாருன்றாங்க. அதே சினிமால அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அது நம்ம ஆளுங்க பார்த்தாங்களா இல்லன்னு எனக்கு தெரியல. அந்த படத்துல என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 2க்காகவும் பெத்தவங்களை விட்டுறாத, மத்தவங்களுக்காக பெத்தவங்களை விட்டுறாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. இந்த டைலாக் நான் சொல்லலைங்க, அவரே தான் சொன்னாரு. அது நீங்க சொல்ற அதே சினிமால தான் அவரும் சொன்னாரு. இப்போ மத்தவங்களுக்காக பெத்தவங்களை விட்டுறாதீங்க அப்படின்னும் போது, இப்போ பெத்தவங்க மட்டும் அவங்க பசங்களை விட்டுறலாமா? இப்போ என்னதான் நம்ம குடும்பத்துல ஒருத்தரா பார்த்தா கூட அவர் நம்மளோட ரத்தம் கிடையாது. சோ பெத்தவங்க அப்படின்னும் போது அவங்க அம்மா அப்பா அந்த பசங்க தான். இப்ப அந்த பையனும் இறந்துட்டான் அப்படின்னும் போது, இல்ல எனக்கு என் பையனே போனாலும் பரவாயில்ல, விஜய் வந்தா போதும் அப்படின்னாருன்னா, இப்போ நீங்க எதை ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ விஜய் வந்தா நல்லா பண்ணுவாருப்பா, அவர் சொன்னதெல்லாம் பண்ணுவாரு. இப்ப அவர் சொன்னது நீங்களே பண்ணாதப்ப அவர் சொன்னது அவர் எப்படி பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் அவர் சினிமால சொன்னது அவர் இப்போ வச்சு சொல்லலாம். இல்லைங்க, உங்களோட ஃபேமிலியில தான் லாஸ் ஆயிருக்கு, ஸோ முதல்ல அந்த ஃபேமிலியை பாருங்க, நான் வரேன், நான் உங்களுக்கு நல்லது பண்றேன், என்னால் பண்ண. என்னதான் அவர் வந்தாலும் கூட அவரால் முடிஞ்சது நிதி உதவி தருவாரா, அப்புறம் தத்தெடுக்கிறேன்னு சொன்னாரு. அதை எடுத்துட்டு வாழ்க்கை ஃபுல்லா பார்த்தா கூட அவங்க அந்த பையனோட பிளேஸ் யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா முடியாது.
உயிர் அது. கண்டிப்பா அந்த உயிரை வந்து கண்டிப்பா யாரும் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், அதுல ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாங்க. இவன் ஆல்ரெடி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாப்புல. அவர் என்னன்னா என் தம்பி போயிட்டான்னு சொல்லி பேசுறப்பல, ஆனா விஜய் எங்களுக்கு வீடியோக்கள் பேசவே இல்லை. விஜய் அப்ப வீடியோக்கள் பேசுறது பார்த்தோம்னா ஒரு 10 பேர் மட்டும் தான் வீடியோக்கள் பேசுறது செய்தி இருக்கு. அப்ப வீடியோக்கள் பேசாத ஒரு பர்சன் வந்து பேசுறாரு, இந்த விஜய் வந்து எங்கெல்லாம் வீடியோக்கள் பேசவே இல்லை, மேபி நாங்க வந்து ஒரு பட்டியலின சமூகத்தால எங்களை வந்து ஒதுக்கிட்டாரோ சாதியை பார்த்து அப்படின்னு பேசின வாய், நீங்க 20 lakhs வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா என் தம்பி போனா நாங்க விஜய் கேட்க நான் கூட போவோங்க அப்படின்றாங்க. ஸோ அப்ப இதெல்லாம் பேச வைக்கிற தூண்டுதல் இருக்கிற காரணம் இல்லை. எவ்வளவு கேவலமான ஒரு அரசியலுக்கு மட்டும் தாண்டி இப்ப நம்ம ஜெய்பீம் படம் பார்த்துருக்கீங்க. அதுல ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும், செங்கனின்னு ஒரு கேரக்டர். அப்போ ஒரு போலீஸர் எதுவும் சொல்லுவாங்க உங்க மனைவி கிட்ட, உங்க கணவன் வந்து ஆக்சிடென்ட் செத்து போயிடுன்னு ஒத்துக்கணுமா, செட்டில் பண்ண காசு தரேன், இந்த காசை வச்சுட்டு நீங்க உன் குழந்தைய வளர்த்து படிக்க வைங்க ஆளுங்கன்னா அந்த போலீஸர் சாஃப்டா சொல்லுவார், சூப்பரா சொல்லுவார். அப்போ அந்த அம்மா சொல்லிட்டு போவோம், இந்த காசு கொண்டு போய் என் பிள்ளைக்கு வந்து இந்த காசு வந்து உங்க அப்பனை அடிச்சு சாக்கடிச்ச காசு, இந்த காசு உங்க சாப்பிட வந்து ஊட்டுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த வார்த்தை எப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி செருப்பு அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த காசை தூக்கி போட்டு அந்த அம்மா போவோம், எனக்கு நீதி தான் முக்கியம்ட்டு. ஆனா இங்க 20 lakhs நீங்க வாங்குற பிரச்சனை இல்லை, அது ஏன்னா சாதாரணம் வாங்குங்க, அது தப்பு கிடையாது. நிதியை வந்து எல்லாம் தான் தராங்க, ஆளுங்கட்சி தருது, விசிக தருது, எல்லாம் தராங்க. இந்த கட்சி தருது வாங்குனா அதை வாங்கிட்டு நீ பேசுறீங்க தெரியுமா, மனச்சாட்சி இல்லாம என் பிள்ளையே போனாலும் பரவாயில்ல, என்ன மனச்சாட்சி, யார் உங்களுக்கு பேச வச்சான், அவனை அப்படி பேச வச்சுன்னா செருப்பு கைட்டி வாங்குறதுல அவன்லாம் என்னடா பேச்சு பேசிக்கிறீங்க, டே என் புள்ளடா இதெல்லாம் ஒரு காசானது மயிறு காசான்னு சொல்லி பேசணும் இல்ல. அப்ப அந்த பேசாம அந்த எப்படி அந்த போச்சு, அந்த மனசாட்சி எப்படி போச்சுன்றதுதான் ஒரு மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா நல்லா நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாணவர்கள் கூட அவங்க உற்சாகப்படுத்துற மாதிரி மீட்டிங்ல வச்சாரு. அந்த மீட்டிங்ல ஒரு விஷயத்த சொன்னாரு, அது எலெக்ஷன்ஸ் வரப்போதே வண்டி இதுக்கப்புறம் வண்டியா இறக்குவாங்க காசு அப்படின்னு அவரே சொன்னாரு. யாருக்கு நான் சொல்லலைங்க, விஜய் வந்து ஒரு மேடையில சொன்னாரு, வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க, அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாங்குங்க, வாங்கிக்கோங்க, குடுக்குறாங்களா வாங்குங்க, ஏன்னா அது நம்மளோட காசு, உங்களோட பணம், மக்களோட பணம் தான், நீங்க வாங்குறது தப்பே இல்லை. ஆனா நீங்க யாரை சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், அவங்கள சூஸ் பண்ணுங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு. சோ இப்ப அவர் கொடுக்குற நிதி நீங்க வாங்க வேணா நாங்க சொல்லல, சேதனப்பட்டது நீங்க. சோ உங்களோட ஃபேமிலியை வந்து பாத்துக்க வேண்டியது. அது மட்டும் இல்ல, அந்த காசு யாரு காசு, படத்துல சம்பாரிச்ச காசு தான் நம்ம கொடுத்த காசு. சோ வாங்குங்க, தப்பு கிடையாது. ஆனா மனச்சோச்சோடு பேசுறது நம்ம ஒரு அது அவரே சொல்லியிருக்காரு, நம்ம சொல்லல. ஆமா ஆமா. சோ நம்ம என்ன பண்ணணும், விஜய் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட். சோ அவரோட படத்துல இருந்து அவர் சொன்ன டைலாக், படத்தை தாண்டி அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன டைலாக், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா கூட நம்மளோட தலைவன் நம்மளே சூஸ் பண்ணலாம். அந்த தலைவன் வந்து நீங்க அவங்க இவங்க நாங்க யாரும் சொல்ல வரல, யார் வந்து நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணு தோணும்ல, அதை யோசிச்சு பண்ணுங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா நமக்கான ஆள் வந்து ஒரு டேலண்டட் பர்சனா இருக்கா அப்படியே, நமக்கான விஷயத்தை வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கா அப்படியே. அதாவது ஒரு சம்பவம் நடக்கும், நமக்குன்னு ஒரு பாதிப்பு வரும்போது நம்மளை விட்டு ஓடக்கூடிய ஒரு ஆள் வந்து நம்ம சரியான தலைவனா இருக்க சான்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி அமீர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், நல்லா வந்து முதல்வர் வந்து ஸ்டாலின் சொல்லியிருந்தாப்புல, அது வந்து எந்த ஒரு தலைவனும் பார்த்தா தொண்டன் சாவது வந்து விரும்ப மாட்டார் அப்படின்றாரு. ஸோ அந்த இடத்துல அவர் விஜய் வந்து சப்போர்ட் பண்றாரு. விஜய் இது வந்து வேணுட்டே பண்ணல, இட்ஸ் ஆக்சிடென்ட் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஆனா விஜய் வந்து வீடியோ ஆன் பண்ணி வச்சு சிஎம்ஸ் என்ன பழிவாங்க நினைச்சா என்ன பழிவாங்க வேண்டியதானே அப்படின்னு நீ வந்து பஞ்சு டைலாக் பேசுகிற, நீ சமாளிக்க முடியாம நீ ஒட்டுமொத்த இடத்துல வந்து காலதாமதப்படுத்தி மக்கள் கூட்டத்தை கூட்டி அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம, தண்ணி கொடுக்க முடியாம, இடத்தை ஏற்பாடு செய்யப்பட முடியாம, நீ உன்னோட தப்பால உன்னோட கையாளத்தனதால தான் விஜயோட டீம் சரியா பண்ணாத ஒரு காரணத்தால் தான் 41 பேர் இறந்ததுக்கான முழுக்க காரணம். இன்னி வரைக்கும் விஜய் வந்து ஒரு சாரி மன்னிப்பு கேட்கல. என்னோட மீட்டிங் தான் தவறுதலா ஆக்சிடென்டா இது மாரி நடந்து போச்சு, தப்போ யார் மேலே தப்போ அப்படி இதெல்லாம் வரைக்கும் மன்னிப்பு கேட்கலாம். முதல்வரே கேட்டார், சரிப்பா டிஎம்கே வந்து தப்பா கூட இருக்கட்டும்பா, அவங்க சரியான போலீஸ் பாதுகாப்பு வந்து பண்ணல, ஓகே, உன் சார்பா நீ மன்னிப்பு கேட்டியா, ஆறுதல் கேட்டியா, இப்ப கூட நீ வந்து ஒரு அரசியல் தான் பண்ணிக்கிற, 20 lakhs கொடுத்துட்டு எங்க மேல தப்பு இல்லை சொல்லுங்க, பேசுங்க, நாங்க தப்பு இல்லை, நான் என்ன சார் பண்ணேன், நான் வந்தேன் பேசினேன், நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேச சொல்ற வழிய என் மேல தப்பு தாமா, அந்த கூட்டம் கொடுத்தது நம்ம தப்பு தாமா அப்படின்னு ஒரு சாரி கேட்கலையே, ஒரு மனச்சாட்சி ஒண்ணு இல்ல, ஏன் வந்து கேட்கல. அது மட்டும் இல்லாம லாயர் இருக்கிறாருல ஒருத்தர், இவங்க கட்சி சார்ந்த லாயர் வக்கீல் வந்து பேசுறாரு மீடியம் எங்கே செத்த உடல்கள் அதை கொண்டு வந்து கணக்கு கடத்துக்கு இங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்றாரு. மனச்சாட்சி இல்லாம ஒரு 41 பேர் இருந்துட்டாங்க, இங்க 41 பேரும் சாவல,
கணக்கெடுத்து எங்கேருந்து கொண்டு வந்துட்டாங்கன்றாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த வக்கீல் வந்து ஒரு 5 வருஷம் கோமலா இருப்பார் போல. ஏன்னா வந்து இந்த இன்சிடென்ட் வந்து கொரோனால நடந்தது. சோ 5 வருஷம் வந்து பாவம் மறந்துட்டாரு நமக்கு தெரியல. நம்ம அதோட ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. அப்படி சொன்ன வாயை இன்னைக்கு எதுக்கிட்ட கொண்டு போயிட்டு 20 லட்சம் கொடுத்தீங்க? நம்ம 41 பேருக்கு தானே கொடுத்தாங்க. 40 பேருக்கு கொடுத்தீங்க. 40 பேர் இறங்குனாங்களா? ஆமா ஆமா ஆமா. அப்ப வெளியால இருந்து வந்தாங்களா? அப்புறம் அப்படி சொன்ன வாய் தானே முட்டாள நீங்க தற்கூரியா ஏண்டா? அப்ப வெளியால் கேட்டு எதுக்கிட்ட காசு கொடுத்தீங்க? இன்ன வரைக்கும் தன்னோட தப்பை வந்து ஒத்துக்கிறது இல்லை, மாட்டேங்கிறது. அது நான் தப்பு தான் பண்ணிட்டேங்க, தெரியாம நடந்து போச்சுங்க, சாரிங்க, இனிமேல் நடக்க நான் பாத்துக்கிறேன், நான் இந்த லெவல்ல அடுத்த லெவல் மாறிட்டேங்க அப்படின்னு இது வரைக்கும் பேசல. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இந்த வக்கீல் அப்படி சொன்னாரு ஓகே, ஏன்னா வந்து அவர் கட்சிக்காக வேலை பார்க்கறாரு, கட்சியில வேலை பார்க்கல. சோ வெளியாளு அப்படின்றதுனால அவர் வக்கீல் அப்படின்னும் போது வந்துட்டு அவர் முடிஞ்ச அளவுக்கு அவரோட கேஸை வந்து ஜெயிக்க வைக்கணும், அதை மட்டும்தான் அவர் பாப்பாரு. சோ அவர் அப்படி பேசுறாரு, தப்புல நினைக்கலாம். ஆனா லோயலமணி தெரியல உங்களுக்கு, அவர் யாரு? டிவிக்கல மெம்பர் தானே. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு, அது வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு இல்லன்னு தெரியல. பட் ஆனா அது வெளியே அவ்வளவா வரல. அந்த ஸ்டேட்டஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த எஸ்ஐடி தெரியல, எஸ்ஐடி டீம், அந்த எஸ்ஐடி டீம் வந்து ஒரு சில ஆதாரங்களை எரிச்சிட்டாங்க, கொளுத்துட்டாங்க சொல்லி பென்ட்ரைவ் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறாங்க, வதந்தியை ஃபார்ம் பண்றாரு. அதேதான் கரூர்ல 41 பேர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா இவங்க 3 நாள் பேச்சு மூச்சே இல்லை. 3 நாள் கழிச்சு விஜய் வீடியோ போடுறாப்புல. என்ன காரணம்? அப்பவே சின்ன பசங்க கிட்ட வந்து வதந்தியை ஃபார்ம் பண்ணி விட்டாங்க. வெளியிலங்க உள்ள வந்துட்டாங்க, கத்தையில குத்துட்டாங்க, கீச்சிட்டாங்க, செந்தில் பாலாஜி உள்ள இறங்கிட்டாப்புல, ஆளுங்கட்சி விஜய் வளர விடாம பாக்குது அப்படின்னு நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. நான் அவனை சொல்லுவா, லோயலமணி அதே தான் பண்றாப்புல. இப்ப அதுதான் காரணம். ஆனா அவங்களாச்சும் பரவாயில்ல, அது வந்து இன்ஸ்டன்ட் நடந்த 3 நாள்ல பண்ணாங்க. இப்போ வந்து கேஸும் வந்தாச்சு, அது வந்து சிபிஐக்கு மாத்தியாச்சு, கேஸ் முடிய போகுது. முழுசா நடந்த எதுக்குடா முக்காடுன்ற மாதிரி முடிஞ்ச போன கதைக்கு வந்து இப்போ வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆமா, என்னன்னா அதுக்கு நான் முழு விவரமா ஆதாரம் வந்து நக்கீரன் சேனல்ல வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. என்னன்னா அது ஏன் வந்து எரிக்கப்பட்டதுன்னா, உடனே வந்து கண்மூடித்தனமா பண்ணல. எல்லா ஆதாரமும் இந்த கேஸ் இதை சார்ந்த இந்த இஷ்யூ சார்ந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாத்துறாங்க. ஜட்ஜு முடிவு பார்த்தோன்னா அந்த பொறுப்புலாம் வந்து கொடுக்குறாங்க. பென்ட்ரைவ் எல்லாத்தையும் ஆதாரம் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டாங்க, முடிஞ்சது. அடுத்து இன்னொரு காப்பி, எக்ஸ்ட்ரா காப்பி, அந்த காப்பி வந்து இந்த யாருக்கிட்டும் போயிடக்கூடாது. அது அப்படி வெளியே எடுத்து போச்சுன்னா அது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்ததுதான். இது வழக்கமா வந்து எரிக்கிற ஒரு விஷயம் தான். அப்படிதான் வந்து அது வந்து எரிச்சிருக்காங்க. சிபிஐ கிட்ட ஆதரத்தை வந்து கொடுக்காமலையோ இல்ல ஜட்ஜு கிட்ட கொடுக்காமலையோ முன்கூடி எல்லாம் பண்ணல. இதை கூட தெரியாம ஒரு தற்கொலை தான் வந்து நம்ம லோயலமணி அவர் அந்த கட்சியில வந்திருக்காரு. பாரு வதந்திய இப்ப பாக்குறோம் நினைப்பான், ஒரு அறிவில்லாதவன் ஆமாண்டா அங்க போடுறான், எதிர்கட்சி என்ன பண்றான்னு போடுறான், ஆளுங்கட்சி இன்னும் போட்டு அப்ப எல்லாம் இவனுதான் பண்ணிக்கிறான் பொழுது அப்படிதான் பார்த்து தோணும். கண்டிப்பா இது அவனுக்கு ஒண்ணுக்கு தெரியும், இதனால தான் பண்ணிருக்காங்கன்ட்டு தெளிவா சொல்றாங்க. அங்கேயே இதை கூட தெரியாம வந்து பேசி இது ஒரு வீடியோ போடுற, இந்த ஸ்டேட்டஸா போடுற, எடுத்து போடுறான், நீ எவ்வளவு பேர் கேவலமான ஆளா இருப்ப. அது மட்டும் இல்லாம இதுதான் இந்த அணில் கொஞ்சம் தொடர்ந்து இப்ப பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்ன வரைக்கும் பார்த்தோன்னா ஆளுங்கட்சி செய்தி, ஆளுங்கட்சி செய்தி. ஆனா எதனா ஒரு வீடியோ ஆதாரம் காட்டானா எவனாலையும் காட்ட முடியல. இதெல்லாம் வரைக்கும் ஏன்னா எத்தனை பேர் இங்க கையில போன் இருக்கு, ஆண்ட்ராய்டு இருக்கு, ட்ரோன் பறந்து நிக்குது, ஷட்டரை போட்டு தனியா ஒரு ட்ரோன் நிக்கிறது, ஒரு வண்டி வச்சிருந்தானு. இப்ப பாத்தியா அவ்வளவு கூட்டம், அதுக்காக அது சொல்லிக்கிட்டு இருந்தது. நான் பார்த்தேன் அந்த கூட்டம் நெரிச்சல், அவ்வளவு கூட்டம் நெரிச்சு அங்க இடம் பற்றாக்குற அந்த இடத்துல இவ்வளவு இடத்த வந்து ஷட்டர் போட்டு இந்த ட்ரோன் நிப்பாடுறது ஒரு கேமரா நிப்பாடு, ஆமா ஒரு வண்டி மாரி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்த ஓபன் பண்ணிட்டு கூட மக்கள் கொஞ்சம் வந்திருப்பாங்க. நக்கீரன் சொல்ற மாரி பார்த்தோன்னா இவங்க சினிமா ஷூட்டிங் தான் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. மக்களோட சேஃப்டிக்கு எல்லாம் பார்க்கல, கூட்டத்தை காட்டு, நல்ல கெத்தா ஒரு படத்தை காட்டி ஜனநாயகம் ஒரு படத்தை காட்டணும் அப்படிங்கிறது தன்னோட ஆசைக்காக நடந்த ஒரு சம்பவம் தான் இது. சோ இதை நம்ம அப்படிதான் பார்க்கணும். சோ அதெல்லாம் தவிர்த்து டிஎம்கே நினைச்சிருந்தா இந்நேரம் விஜய் தூக்கி உள்ள வச்சிருக்கலாம். விசிக தலைவரே சொன்னா ஏன் விஜய் இதெல்லாம் வரைக்கும் தூக்கி உள்ள வைக்கல, நான் உங்களுக்கு எல்லாம் வந்து பர்சனல் டீலிங் இருக்கு அது ஒரு கேட்டார். ஏன் நீங்க தூக்கி வைக்கலன்னா முதல்வர் வந்து சாப்பாடு பர்சன், அவர் வந்து இவரெல்லாம் தூக்கி வச்சு பெரிய ஆகணும் அவசியம் இல்லை அப்படின்னு பாக்குறாரு. ஆனா இவன் என்ன நினைச்சா தெரியுமா, ஐயோ நம்மள எல்லாம் தூக்கி உள்ள வைக்க போறாங்க, நம்ம மாட்டிக்கிட்டேன், இவனு பண்ண தப்பு தெரியுது. அதனாலதான் வந்து மீடியா முடிவு வந்து பார்க்கல, ஆளு காணாம போயிட்டாங்க. 20 lakhs கொடுத்தோடனே இப்ப பேசுங்க விஜய் நல்ல ஒரு வல்லவர் சொல்லி பேசுகின்றாங்க. ஏன்னா இவனு பண்ண தப்புன்னு தெரிஞ்சுதான் மக்கள் மத்தியில எதனா ஒரு விஷயத்த பேசுகின்றாங்க. இப்படி பண்ணி அதனால இவனுக்குள்ளே ஒரு பயம், நம்மள எல்லாத்துக்கும் உள்ள வச்சிடும் கூடாது அப்படின்னு பயந்து ஓடி ஆளு காணாம போயிட்டு கடைசியா ஆதவம் மூலமா கட்சியை கொண்டு போயிட்டு அடமான வச்சிட்டாங்க. பிஜேபி கிட்ட வந்துட்டு அடமான வச்சிட்டானு. இங்க பூனைக்கு பயந்து சிங்கத்துக்கிட்ட மாட்ட கதையதான் இருக்கு இப்ப. சோ இப்படி மாட்டி உங்க கட்சியை வந்து நாளைக்கு மீட்டு எப்படி மீட்க போறாங்க, எப்படி அந்த கட்சியை வளர்த்து மக்களுக்கு என்ன நல்லது போகுது
பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கணும். ஆமா, உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அதே அளவுக்கு எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு தளபதி மேல. கண்டிப்பா. இல்ல நானே வந்து தளபதி வந்து விஜய் அவர்கள் வந்து வரவேற்றேன். ஏன்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருக்கு. சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. நம்மளோட மாநிலத்துல வந்து இந்த மண்ணில் உருவான கட்சி மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்கான கட்சியா இருக்குன்னு தான் நம்ம பார்ப்போம். சோ அந்த வகையில பார்த்தா ஏடிஎம்கே வந்து இன்னைக்கு காணாம போச்சு. இபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கூட ஒரு இதா ஆயிட்டாரு, அடிமையா ஆயிட்டாரு, ஒரு இடம் போயிட்டாரு. அப்படின்னு போது ஒரு எதிர்கட்சியா ஒரு பவர் ஒண்ணு வேணும் தான் பாக்குறோம். விஜய் வர தப்பு கிடையாது. கண்டிப்பா சிஎம் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இப்பதான் சின்ன நீங்க உள்ள வரீங்க, ஒரு சாதாரண சின்ன பசங்க இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட பொலிட்டிக் நாலேஜ் உங்களுக்கு இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும், நிறைய பொலிட்டிக் நாலேஜ் உள்ள பசங்க வந்து பக்கத்துல நீங்க வச்சுக்கிட்டு ஒரு மீட்டிங் எப்படி போடணும், எப்படி பசங்களை கண்ட்ரோல் பண்ணணும், பசங்களை எப்படி வந்து அரசியலை பொறுத்தணும், இதை நீங்க மக்கள் மத்தியில் பேசணும், இல்ல பேச வைக்கணும். ஆளுங்க வச்சு பேச சொல்லு. விஜய் வர வந்து லேட் ஆகுது, 7 மணி நேரம் வந்து லேட் ஆகுதுன்னா பேச சொல்லு. இந்த மாதிரி டைம்ல பேசினா அரசியல் படுத்து பசங்க வெல் டேலண்டா மாறுவாங்க. கண்டிப்பா அதை விட்டு வந்து தற்கொலைத்தனமா இருக்குன்னா பசங்க என்ன பண்ணுவாங்க, தீபாவளி கொண்டாடுறதுன்னு சொல்றான், இப்ப பண்றாங்க. காரணம் என்னன்னா நாலேஜ் இல்ல பசங்களுக்கு. நீ என்னடா சொல்றது அப்படின்னு தான் வந்து இருக்கு. சோ விஜய் வந்து வரவேற்கிறதுக்கு கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிஜேபி போன்ற ஒரு கட்சி வருது போல விஜய் வரலாம் பாக்குறாங்க. ஆனா நீங்க அடுத்த முறையே வருவீங்களோ இல்ல அடுத்த முறையே வருவீங்கன்றது அது வந்து உங்களோட சாய்ஸ். நீங்க உங்க டேலண்ட் மக்களுக்கு நீங்க உண்மையா இருக்கணும், நல்லது செஞ்சா ஓகே. அப்படின் போது நீங்க பாத்துங்க மக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, மக்கள் உங்களுக்கு மீது எப்படி நம்பிக்கை வருது நீங்க பாத்துங்க. அதுதான் வந்து உண்மை. ஸோ அது கண்டிப்பா உண்மையா இருந்தா மக்கள் போடுவாங்க ஓட்டு. மக்களுக்கான களத்துல வந்து நான் நிக்கிறேன் அப்படின்னு நீங்க நின்னா யாரா இருந்தாலும் போடுவாங்க ஓட்டு. கண்டிப்பா டிஎம்கே மாற்றா விஜய் கூட போடலாம். அது வந்து எந்த ஒரு மாற்றம். மக்களுக்கு என்னன்னா எங்களுக்கு யார் நல்லது செய்வாங்க, எங்களுக்காக யார் நிக்கிறாங்க, அவங்களுக்கு அதை எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. அதனால வந்து நீங்க உண்மையா இருக்கணும். அது வந்து தன்னோட மீட்டிங் நடந்த தப்பையே வந்து பார்த்தனா மத்த மேல நீ தூக்கி போடணும்னா நீ எந்த மாதிரி ஒரு ஆளா இருப்ப. ஒரு கேஸ் தாங்க, அந்த கேஸை சமாளிக்க முடியலங்க. 41 பேர் வந்து இருந்துட்டாங்க. அந்த வழக்கை சமாளிச்சு ஸ்பேஸ் பண்ண முடியாத ஒரு ஆளு பயந்து போய் நீ பிஜேபி கூட போய் நீ வந்து கூட்டணி சேர அளவுக்கு நீ வந்து இதாயிட்ட. இதுக்கப்புறம் நீ இந்த வச்சு இது எப்படி நீ தமிழ்நாட்டு மக்களை நீ நல்லது பண்ணுவ அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. இன்னொரு விஷயம்னா இப்போ மக்கள் வந்து நிறைய எதிர்பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம தளபதிக்கு வந்து மக்களும் நிறைய பேர்ல வச்சாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த எதிர்பார்ப்பு இவர் வந்து நம்ம நல்லது பண்ணுவான்னு சொல்லிட்டு அடுத்த எம்ஜிஆர் இவர் தான், அடுத்த காமராஜ் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு அவர் வந்து சொன்னாரு, ஒரு மேடையில வந்து சொன்னாரு, அடுத்த எம்ஜிஆர் இளைய காமராஜ் எல்லாம் பேர்ல எனக்கு சூட் ஆகுதுங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்னாரு. அதே நேரத்துல அவர் வந்து ஒரு ஆடியோ லன்ச்ல சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன், நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்காதீங்க, நம்மளா வரணும் முன்னாடி, நம்மளோட அடையாளத்தை வந்து இந்த உலகத்தை ஃபர்ஸ்ட் போகணும்னு அவர் இருக்காரு. பட் ஆனா நம்ம தான், அதாவது அவர் வந்து இப்படி அவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒண்ணு புதுசா தயாரிச்சுட்டு இருக்கோம். அது வந்து நமக்கே தெரியுமா அவருக்கும் ஒரு பிரச்சனை வந்து நிக்குது. அதாவது இப்போ இங்க வந்த பிரச்சனை கூட இந்த அணில் கூட்டம் தான். அவங்க வந்து எங்க தலைவதிப்பா நாங்க மேல ஏறி பாப்பா இங்க ஏறி பாப்போம்னு சொல்லிட்டு அவங்களும் தப்பு பண்ண. பட் ஆனா ஒரு தலைவனை வந்து அவங்க வந்து ஒழுங்குபடுத்துறது அவரோட கடமை தான். இப்போ அவரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது, மக்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. சோ நம்ம இதுக்கப்புறமாச்சு மெச்சூரா யோசிப்போம். மெச்சூரா யோசிச்சு அவர் நம்ம சப்போர்ட் கொடுப்போம், அவ்வளவுதான். அதை தாண்டி அவரும் நமக்காக வரணும், நம்மளும் அவருக்காக போகணும். அப்பதான் வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து அடுத்த கடத்துக்கு போகுமே தவிர முழுசா அவர் தான் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது, முழுசா நம்ம தான் பண்ணாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். கட்சி கொண்டு போய் அப்படின்றீங்களா? சரி பார்ப்போம். ஏன்னா அந்த வழக்கு முடிஞ்சது. ஏன்னா ஆல்ரெடி இபிஎஸோட வழக்கு பார்த்தோன்னா இந்த கொடநாடு அந்த வழக்கில் தான் பார்த்தோன்னா இது வரைக்கும் மாட்டி இருக்கிறாரு. அதனால தான் இதை வச்சு உங்களை தூக்கி உள்ள வச்சிடும் சொல்லி மிரட்டி பிஜேபி வந்து இபிஎஸோட கண்ட்ரோல் இருக்கு. இபிஎஸ் வந்து அடிமைக்கிறார். ஸோ அவர் வச்சு ஆட்சி போயிட்டு வந்து அடிமைக்கிறாரு. இவர் எந்த ஒரு ஆட்சிக்குமே போகும் ஆரம்பத்துல ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து மாட்டிக்கிட்டாரு. ஆனா உண்மையாவே பார்த்தா முதல்வர் கூட தூக்கி உள்ள வைக்க மாட்டாரு. இதெல்லாம் வந்து கடந்துதான் போவாரு, இது ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து சமாதானப்படுத்தி ஒரு லெவல் தான் போவார் வழியே கூட. ஆனா இவனும் பயங்கர போய் வாலண்டியரா மாட்டின கதையா தான் இருக்கு. சரி பார்ப்போம், காலப்போக்கில் கண்டிப்பா வந்து விஜய் எப்படி வந்து ரிவீல் ஆகிறாருன்னு பார்க்கலாம். பிஜேபி வந்து ரிவீல் ஆகிறாரா இல்ல மீண்டும் பிஜேபி எதிர்த்து மோடி அங்கிள் மோடி சார் உங்களுடைய பாயசம் அப்படின்னு சொல்லி பேசுறாருன்னு பார்ப்போம். ஆனா இனிமேல் பேச மாட்டாருன்னு நான் சொல்றேன். பேசினா அது ஒரு நல்ல ஒரு மாற்றமா தான் இருக்கும். கண்டிப்பா. சோ தொடர்ந்து இனிமேல் விஜய் வந்து மோடி எதிர்த்து பிஜேபி எதிர்த்தோ பேசுவாரா பேச மாட்டாருன்றது மறக்காம உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.